ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த மேற்காசிய போரை கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு மேலாகவே நம்ம மின்னம்பலம்ல நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அதனால இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றதையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில நாடுகளுக்கு அவரு பயணம் செய்யறாரு. முதல் கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அவரு போறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வெளியிட்ட ஒரு காணொலி தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுது. அதோட இம்பாக்டா இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலையை 3 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. சோ இந்தியாவினுடைய தற்பொழுதைய பொருளாதார நிலைமை அப்படின்றது எப்படி இருக்கு? குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதோட தொடர்ச்சியாக அதோடைய இறக்குமதி வரியை அதிகரிச்சதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ஒரு பேனிக் அப்படின்றது இருக்கு. உண்மையாவே ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் இருக்கா, இல்ல அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா? இந்திய பொருளாதாரம் அப்படின்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்ம மேற்காசிய போரை பொறுத்த அளவுக்கு இது ஏன் பேசணும், நமக்கு அதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னோம். என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு பாதிக்கப்பட போறது எரிபொருள் விலை தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். அது கிட்டத்தட்ட உண்மையே இருக்குது. அடுத்தது அங்கிருந்து வரக்கூடிய உரங்கள். ஏன் அப்படி சொல்றோம்னா, உர உற்பத்திக்கான அடிப்படையான மூலப்பொருள் அங்கிருந்து தான் வரணும். அதனால நிச்சயமா அந்த உரத்துடைய அந்த விலையும் உயரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அவர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உரங்கள் அந்த செயற்கை உரங்களுக்கு பதிலாக ரசாயன உரங்களுக்கு பதிலாக நாம இயற்கை உரங்களுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த போருக்கான விளைவுகளை நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அது எண்ணெய்ன்றது எல்லாருக்கும் தெரியாது, ஒன்றும் பெருசா விலைக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா என்னன்னா, இப்போ அது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு எண்ணெயை நீங்க அதிகமா அதாவது நீங்க பயணத்தை குறைச்சிக்கிங்க, அதே மாதிரி உள்ளூர் பயணங்களை சொல்றேன் நான், அதை குறைச்சிக்கிங்க. உரத்துக்கு ஏன்னா நம்ம கிட்ட இறக்குமதிக்கு அதிகமா தேவை இல்லை, வரமாட்டேங்குது. அதாவது அந்த உர உற்பத்திக்கு தேவையான எரிவாயு வரல. அதனால நம்ம இயற்கை உரங்களுக்கு மாறுங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. தங்கம் என்னத்துக்கு பிரச்சனை, அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. அங்க ஒரு போர் நடக்குது அப்படின்னா சரி, அது எரிபொருள் வரல, எரிவாயு வரல, எண்ணெய் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. சாதாரண மக்களா இருக்கிற நமக்கு எளிமையா புரிஞ்சுக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தங்கத்துக்கு என்ன பிரச்சனை? சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கூட குறைச்சிக்கிங்க, அதனால உடலுக்கும் நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கும் இந்த ஈரானிய போருக்கு என்ன சம்பந்தம்? என்ன அங்கிருந்து என்ன சமையல் எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்றோம்? அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு குழப்பகரமான ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஒரு கொரோனா காலத்தை போல இப்ப நம்ம ஒரு வீட்டிலிருந்து நம்ம வேலை செய்வது அப்படின்னு சொல்லி அவரு அழைப்பு விடுத்திருந்தாரு. டெல்லி அரசு இப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வாரத்துல 2 நாட்கள் வீட்டில இருந்து நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்க பணியாளர்கள், அதாவது அரசு பணியாளர்களுக்கு அறிவிக்கை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. கேரளாவில் பாத்தீங்க அப்படின்னா 5000க்கு மேல நீங்க எரிபொருள் கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லி உத்தரவு வந்திருக்கிறதா செய்தி வந்திருக்குது. இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு, அதாவது வேலை செய்வதற்கும் உள்ளூர்ல பயணம் மேற்கொள்வதற்கும் அதே சமயத்துல ஒரு தனிநபர் எவ்வளவு தூரம் எரிபொருளை வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து இந்த பிரச்சனையோட மையம் என்ன? இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு அவர் சொன்னாரானா கிடையாது. நாட்டு நலன் கருதி செய்யுங்க அப்படி சொல்றாரே தவிர உண்மையான பிரச்சனை என்னன்றது அவர் சொல்லவே இல்லை. நமக்கும் புரிய மாட்டேங்குது. அப்ப இது உண்மையான பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேட வேண்டியது. இந்த வெளிப்படையா என்ன நடந்திருக்குன்றது கடந்த பேச்சுல கூட அவர் சொல்லலையா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அவர் பேசுனதுல இருந்து, இதுதான் நான் நாட்டோட பிரச்சனை, இதனாலதான் அந்த வேலையை செய்யறோம், இந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யறதாவோ இல்ல ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை செய்யறதாவோ அவர் சொன்னதா நீங்க கேட்டீங்களா? அப்படி நான் கேட்ட மாதிரி எனக்கு நினைவில்லை. அப்போ நம்ம தான் போய் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு உண்மையான பிரச்சனை. அப்ப எதையோ சொல்றதுக்கு அவங்க இதுல சில சிக்கல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எரிபொருள் இறக்குமதி பிரச்சனை, அதாவது சர்வதேச சந்தையில ஒரு பீப்பாயாலோட விலை டாலருக்கு உயர்ந்திருக்கு, $110 உயர்ந்திருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம், ரைட்டு. ஆனா இதே உக்ரைன் போர் நடந்ததுக்கு போதையும் இதே மாதிரி $100 போச்சு. ஆனா அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம எதிர்கொள்ளல இல்லையா? இப்ப மட்டும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்றோம்? அப்படி ஒரு கேள்வி வருது. சரி, இவங்க எல்லாம் இதுல இருந்து சொல்றதுல இருந்து நம்ம என்ன பிரச்சனை? இப்போ ஒருவேளை நம்ம டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கா? ஏன் அப்படின்னா, நம்ம இறக்குமதி ஏற்றுமதியில நீங்க டாலர் இல்லாம எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கறதா உண்மை. அப்போ டாலர் பற்றாக்குறை காரணமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை செய்யறோம். ஏன்னா தங்கம் நம்ம 3 முக்கியமான பொருளுக்கு தான் அதிகமான இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போனா 4 அப்படின்னு சொல்லணும்.
முதல் அதிகமான இறக்குமதியில அதிகமான டாலரை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா எரிபொருள் இறக்குமதி தான் அதிகமா பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்த இடத்துல தங்கம் இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல சமையல் எண்ணெய் இருக்குது. நான்காவதா பார்த்தீங்கன்னா மின்னணு சாதனங்களுக்கான இறக்குமதி. இந்த 4 தான் நம்ம இறக்குமதியில முக்கியமான பங்கு வகிக்கிறது. பெரும்பான்மை பங்கு வகிக்கக்கூடிய பொருள்கள் இந்த 4 தான். இந்த 4ல 3 வந்து குறைச்சிக்கிங்க அப்படி சொல்லி அறிக்கை வந்திருக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு டாலர் பற்றாக்குறை பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். டாலர் பற்றாக்குறை பிரச்சனை அப்படின்றதோட பின்னணியில எடுத்துக்கலாமா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவர் சொல்லல, அப்படி சொல்ல மாதிரி தெரியும். ஆனா பத்திரிகையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் 10 மாதத்துக்கு தேவையான டாலர், அதாவது 690 பில்லியன் கையிருப்பு இருக்கிறதா சொல்றாரு. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க 1 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட அந்த ஈவுத்தொகையை வந்து நாங்க அரசுக்கு அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி சொல்லுது. இந்த பக்கம் இப்படி சொல்றாங்க. அதாவது நம்ம கிட்ட வந்து டாலர் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மறுப்பா இப்படி சொல்றாங்க. இந்த 10 மாசத்துக்கு போதுமான அளவு நம்ம கிட்ட டாலர் இருக்கு அப்படின்னா நாம இவ்வளவு தூரம் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்குது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. நமக்கு என்ன உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து உறுதி செய்ய முடியல. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து உறுதி செய்ய முடியல. அப்ப நம்ம ஊகத்துக்கு தான் போகணும், ஊகிக்க தான் முடியுமே தவிர உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொன்னாதான் உண்மை, நம்ம சொல்றது எல்லாமே ஊகம் தான். இப்போ ஊகத்தின் அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னா இப்போ இது ஒரு டாலர் பற்றாக்குறை பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல எடுத்துட்டு பேசுவோம். அப்ப டாலர் பற்றாக்குறை பிரச்சனையா அப்படின்னா நமக்கு டாலர் எப்படி முதல்ல வரும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். டாலர் எப்படி வரும்? வெளிநாட்டுல வேலை செய்யற என்ன மாதிரி ஆட்கள் வந்து ஊருக்கு பணம் அடிச்சோம் அப்படின்னா குறிப்பிடத்தக்க அளவுக்கு பணம் அது வழியா வரும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம பொருளை ஏற்றுமதி செய்யணும். அதாவது எண்ணெயை வந்து வாங்கி சுத்திகரிச்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்? டாலர் ஈட்ட முடியும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மென்பொருள் ஏற்றுமதி. இந்த மென்பொருள் ஏற்றுமதிக்கு யாரும் எங்க ஏற்றுமதி செய்யறோம்னா நம்மளுடைய 70 விழுக்காடு மென்பொருள் ஏற்றுமதி எங்க போகுது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் போகுது, வேற எங்கேயும் போகல. மீதி தான் வந்து நம்ம ஐரோப்பாவுக்கு அனுப்புறோமே தவிர பெரும்பகுதி அது அமெரிக்காவுக்கு தான் போகுது. அப்ப அதன் வழியா நம்ம என்ன பண்ணோம்? இவ்வளவு நாளா டாலர் வந்து ஈட்டிட்டு இருந்தோம். இன்னொரு வழி இருக்கு, அதாவது அந்நிய முதலீட்டாளர்களை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியில நம்ம வந்து எஃப்ஐஐ சொல்லுவாங்க. செய்திகள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து முதலீடு செய்யும் போது நிறைய டாலர்களை கொண்டு வருவாங்க. அதை வந்து மத்திய வங்கி கிட்ட கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ரூபாயில மாத்தி தான் நம்ம ஊர்ல முதலீடு செய்வாங்க. அதன் வழியாக நமக்கு வந்து போதுமான அளவு டாலர் வரும். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல அந்த அந்நிய முதலீட்டாளர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய நம்ம பங்குகளை வித்துட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வெளியேறிட்டு இருக்கிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மென்பொருள் துறையில பாத்தீங்கன்னா நிறைய வேலை இழப்புகள். தொடர்ந்து நாங்க வந்து ஏஐ வந்ததால செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாங்க வந்து எங்களுடைய வேலைகளை வந்து துரிதப்படுத்திட்டு இருக்கிறோம், அதை நவீனமயமாக்கிட்டு இருக்கிறோம். அதனால தொழிலாளர்கள் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க வந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லலை அப்படின்னா இங்க இருந்து ஏற்றுமதி அப்படின்னா குறையுதா? அப்ப அதோட பங்குகள் எல்லாம் விழுந்த வண்ணம் இருக்குது. உண்மையிலேயே அது வந்து வளர்ச்சி கண்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பொதுவா முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு செய்வது வழக்கமான விஷயம். ஆனா அதை முதலீட்டாளர்கள் வித்துட்டு இருக்கிறாங்கன்னா அதோட பொருள் என்ன? அதோட அந்த வளர்ச்சின்றது எதுவுமே இருக்காது, இல்ல குறையும் அப்படின்றது. அந்த ஒரு எதிர்பார்ப்பு குறையும் பொழுதுதான் அந்த பங்குகளோட விலை குறையும் அப்படின்றது அதுல இருக்கிற ஒரு தர்க்கம். அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த மென்பொருள் ஏற்றுமதி சரிவை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊகிக்கலாம் இந்த அடிப்படையில. ரெண்டாவது சொல்லணும்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற அந்த வரத்து வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கணும். ஒருவேளை வரத்து கூடுது இல்ல வந்து ப்ராஜெக்ட் கூடுது அப்படின்னா அது வந்து அந்த பங்குகள் விற்பனை வந்து அதிகமாகணும். அது மேல வந்து நிறைய பர்ணயம் கட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகணுன்றதுதான் அதுல இருக்கும். உதாரணத்தை பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஏஐ பங்குகள் வந்து கடுமையா உயர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில்லுகளுடைய பங்குகள் கடுமையா உயர்ந்துகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் உயருது? அது எதிர்காலத்துல வந்து நிறைய விற்பனை ஆகும், அதுக்கு சந்தை நிறைய கூடும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புல இருந்தா அது வருது. இப்ப இதுக்கும் அது மாதிரி இருந்தது அப்படின்னா இது உயர்ந்திருக்கும். இது உயரல அப்படின்றதுக்கு எதை காட்டுது அப்படின்னா இனி மென்பொருள் ஏற்றுமதியோட அளவு குறையும் அப்படின்றத அது காட்டுது. அப்போ ரெண்டாவது விஷயம் அவுட்டு. அப்போ முதல் விஷயம் எஃப்ஐஐ வந்து வெளியேறாங்க, நம்ம சந்தையில முதலீடு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல இனிமே வந்து பொருள் விற்பனை கூடாது, அதன் மூலமா லாபம் வந்து இனிமே அதிகரிக்காது. அப்ப லாபம் அதிகரிக்கல அப்படின்னா அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் குறையும் அப்படின்னா அந்த பங்குடைய விலை வந்து இப்ப இருக்கிற விலையை விட கீழே போகணும் அப்படின்றது பங்கு சந்தை விதி. அந்த விதியின் அடிப்படையில எதிர்காலத்துல குறையலாம் அப்படின்றதால இப்பவே வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த மென்பொருள் ஏற்றுமதியில நம்ம முக்கியமான அதிகமான டாலர் ஈட்டுக்கிட்டு இருந்த விஷயம் அப்படின்னா மென்பொருள் ஏற்றுமதி தான். அதுவும் குறையும் அப்படின்றதால என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து முதலீட்டாளர்கள் வெளியேறாங்க, அந்த பங்கு விழுது, அதனால வரக்கூடிய டாலர் வருமானம் குறையுது அப்படி சொல்லி ரெண்டாவதா புரிஞ்சுக்கலாம். மூணாவது, இந்த எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுன்னு சொன்னோம்.
இப்போ எண்ணெய் அங்க வரவே இல்லை. அப்புறம் இங்கே நம்ம வந்து சுத்திகரிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம். அப்போ 3வது அது அவுட். 4வதா இங்க இருந்து எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பணம் அனுப்புறது. 50 விழுக்காடு எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த அமெரிக்காவில இருந்தும் ஐரோப்பாவில இருந்தும் வந்துட்டு இருக்கு பெரும்பாலான பணம். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இங்கிலாந்துல இருந்து. இங்கிலாந்து அமெரிக்கா ரெண்டு சேர்ந்துதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடு அளவுக்கு. இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகள்ல சேர்த்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடு வரும். மீதி 50 விழுக்காடு எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மத்திய ஆசியாவில இருந்தா வந்துகிட்டு இருக்கு. அங்க வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர், உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலாளர். ஆனா இங்க இந்த மாதிரியான அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய இந்த எங்களை மாதிரியான மூளை உழைப்பாளர்கள் வந்து அனுப்புற பணம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகமா இருந்தாலும், ஆனா அனுப்புற ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. நாங்க வந்து ஒரு 10 லட்சம் பேர் அனுப்பிச்சோம், இல்ல ஒரு 1 லட்சம் பேர் இங்க இருந்து அனுப்புற பணம் 50 விழுக்காடுனா, அந்த உடல் உழைப்பாளர்களா இருக்கக்கூடிய அந்த மத்திய ஆசியாவில், அதாவது மேற்காசியாவில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அனுப்புற பணம் அதே அளவுக்கு பண்றாங்க. அப்போ ஆட்கள் அதிகம், அனுப்புற பணம் குறைவா இருக்கு. அப்போ அங்க ஏற்பட்டிருக்கிற அந்த போர் காரணமாக இனிமே அங்கிருந்து வரத்து குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால நமக்கு என்ன 3-4 வழியிலையும் இந்த டாலர் வரத்துன்றது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப டாலர் வரத்து குறையுது, ரைட்டு. நம்ம செலவு பண்றதோட அளவு என்ன விலை? 100-110. அப்போ ஏற்கனவே நம்ம $60 கொடுத்து வாங்கின ஒரு பீப்பாவுக்கு $60 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம $120 கொடுக்க வேண்டிய நிலைமை 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ வரவை விட செலவு, ஏற்கனவே செஞ்ச செலவை விட 2 மடங்கு அப்படின்றது தெரியுது. அதன் பிறகு உரம், அதே மாதிரி அதே பொருளுக்கான உர இறக்குமதி அதே மாதிரி விஷயம் தான். வேற என்ன ஏற்றுமதி செய்யறோம்னா சமையல் எண்ணெய், பாம் ஆயில் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம மலேசியாவில இருந்து தான் பெருமளவு இறக்குமதி பண்றோம். அது எதை வழியா இறக்குமதி பண்றோம் அப்படின்னா அதையும் டாலர் வழியா தான் இறக்குமதி பண்றோம். அதனாலதான் அவரு மோடி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எண்ணெயை குறைச்சிங்க, உங்க உடம்புக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ இறுதியா பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளூர் பயணங்கள், அப்போ நீங்க வந்து எண்ணெய் இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்னா உங்க அதோட பயன்பாட்டை குறைக்கணும். எப்படி பயன்பாட்டை குறைக்கிறது? நீங்க வந்து இனிமே வண்டி ஓட்டாதீங்க, எல்லாம் வந்து நீங்க பஸ்ல போங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ரயில் பயணங்கள் மேற்கொள்ளுங்க, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கும்பலா போங்க, கும்பலா வாங்க. அதனால வந்து நமக்கு வந்து செலவு குறைக்கும். பயன்பாட்டை குறைச்சிங்கன்னா அங்க வாங்குறதோட அளவு குறையும். அதன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? டாலர் சேமிக்க முடியும் அப்படின்றதால அந்த விஷயத்த சொல்றாரு அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியா என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டுக்கு யாரும் போகாதீங்க, வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளாதீங்க அப்படி சொல்றாரு. அது பத்திரிகையிலே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் ஏற்கனவே குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது எதை காட்டுது அப்படின்னா மக்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் காமிக்குது. சரி, இதெல்லாம் ரைட்டு. இது எந்த மாதிரியான விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும், அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, ரைட்டு. நாடுனா என்ன? அது என்ன வெறுமனே நிலப்பரப்பு? அது அங்க வாழ்ற மக்கள் நம்ம தானே நாடு. அப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பேச வேண்டிய விஷயம் இப்போ இருக்கிற விஷயத்தை பொறுத்தவரை. அதே போல ஒரு விஷயம் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த ஒரு கிரைசிஸ் அப்படின்றது வந்து இப்போ இந்த மேற்காசிய போர்னால நடந்ததா, இல்ல ஒரு தொடர்ச்சி இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படுதா? ஏன்னா இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகளுமே இந்த ஒரு கிரைசிஸ், ஈவன் சைனா முதற்கொண்டும் இந்த மாதிரியான சில கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதோட சேர்த்து நம்ம பார்த்தோம். இப்போ சரி, அப்போ வந்து நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுன்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த மாதிரி ஏன் ஏற்பட்டுச்சுன்னு கேட்க சொல்றீங்க. அது நல்ல ஒரு கேள்விதான். நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போகலாம். நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருன்றதுக்கு அதை நோக்கி போகிறோம். சரியா இருக்கு, அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரியாதான் கேட்குறீங்க. அப்போ இந்த இடத்துக்கு முதல்ல எப்படி வந்தோம்? அப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். அப்போ உக்ரைன் போர் நடந்தப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரல. இப்போ ஈரானிய போர் நடக்கும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்போ உக்ரைன் போர் நடந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஏன் இந்த விஷயம் நடந்திருக்குன்றதுக்கான விடை கிடைச்சிடும் நமக்கு. எதையுமே இல்லாததுல இருந்து இட்டுக்கட்டி பேசுறது நமக்கு பழக்கம் கிடையாது. இருக்கிறதுல இருந்து வரலாறுல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்றதான் அறிவியல் பூர்வமான பார்வை. அப்போ உக்ரைன் போறப்ப என்ன செஞ்சோம்? நம்ம வந்து ரூபாயில எண்ணெய் வாங்கலாம் அப்படி சொல்லி ரஷ்யா கிட்ட பேசி ரூபாயில எண்ணெய் வாங்கணும். அந்த வாங்கின எண்ணெய் என்ன பண்ணணும்? ரூபாயில வாங்கினோமே, அந்த ரூபாயை கொடுத்துட்டு வாங்கும்போது டாலரை சேமிச்சோம். அந்த டாலர் எங்க போச்சு? அதை என்ன பண்ணோம்? அப்போ அந்த ரூபாயில இருந்து எண்ணெய் வாங்கினதுக்கு வாங்கின எண்ணெய் நம்ம என்ன பண்ணோம்? மக்களுக்கு வந்து குறைவான விலையில கொடுத்தோமா? கொடுக்கல. அதே $100 தான் அப்பயும். அப்போ டாலர்ல வாங்கும் பொழுதும் அதே, அந்த டாலரோட விலை வந்து $60 இருக்கும் போதும் அதே விலை. அப்போ ரஷ்யா கிட்ட நம்ம வந்து மலிவான எண்ணெய் வாங்கிட்டு இருக்கும் போதும் அதே விலை. டாலருக்கு பதிலாக ரூபாயில வாங்கும் போதும் அதே விலை, $100 குறையவே இல்லை. கான்ஸ்டன்ட் ரேட் அப்படிதான் வச்சு நம்ம வித்துட்டு இருந்தோம். அப்போ அதோட பலன்களை மக்களுக்கு கொடுத்தோம்னா கொடுக்கல. அதனால பொருளாதார நடவடிக்கைகள் மேம்பட்டுச்சானா இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் நடந்துச்சு. பெருநிறுவனங்களா சொல்லக்கூடிய குறிப்பா ரிலையன்ஸ், இந்த நயரா போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த மாதிரி ரூபாயில இறக்குமதி பண்ணி டாலர்ல விற்கும் பொழுது அவங்களுடைய வருமானம் அப்படியே வானத்தை பிச்சுக்கிட்டு போச்சு பார்த்தோம். அவங்களுடைய பங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு உயர்ந்தது. நம்ம வந்து பங்கு சந்தையில பார்த்தோம், ப்ராஃபிட் பிச்சுக்கிட்டு போகுது. அதனால வந்து பங்கு சந்தை விலை வானத்தை முட்டிக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்தி வாசிச்சாங்க. அப்போ அந்த பலன்கள்லாம் யாருக்கு போச்சு அப்படின்றதுக்கான
விளக்கம் அங்க கிடைக்குது. அப்போ நம்ம பிரச்சனை சந்திக்காததுக்கான முக்கியமான காரணம் டாலருக்கு பதிலா டாலர் அல்லாத நாணயங்கள்ல இறக்குமதி பண்றதுதான் காரணம். ஆனா இப்ப சமீபத்துல இந்த ஈரான் போர் தொடங்கும் போது முதல்ல நம்ம என்ன பண்ணார், நம்மளுடைய பிரதமர் மோடி என்ன பண்ணாருன்னா இஸ்ரேலுக்கு போயிட்டு நாங்க தந்தை நாடு நாங்க தாய் நாடு சொல்லி பேசுறது உலகம் முழுக்க பேசுபொருளாச்சு. அப்போ அதுக்கு நேரடியா ஆதரவு கொடுக்கற விஷயமா தான் பேசினாரு. அதன் பிறகு போர் ஏற்பட்டதுக்கு பிறகும் இப்படியான ஒரு சூழல் வரும் அப்படின்றத நம்ம இந்த அரசுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்றதுக்கு நம்மளும் கேள்வி கேட்கல, அவங்களும் பதில் சொல்லல. ஆனா என்ன பண்ணணும், நாங்க இனிமே ரஷ்யா கிட்ட இருந்து அதுக்கு முன்னாடி இந்த போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க எண்ணெயை வாங்க மாட்டோம், ரூபாயில வாங்க மாட்டோம்னு அறிவிச்சதுக்கு பிறகு ரஷ்ய அரசு என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நாங்க எங்களுக்கு அது ஏமாற்றம் அளிக்கக்கூடியதா இருக்குது, எங்கள்கிட்ட சொல்லிட்டு கூட இதை செய்யல அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அதிகாரிகள், அதாவது அந்த வெளியுறவு அமைச்சர் பேசுறதா நமக்கு செய்தி வந்தது. அப்ப அந்த அரசு இப்படியான ஒரு முடிவை ஏன் எடுத்ததுன்றதுக்கான நம்ம விளக்கம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. பலரும் பல விதமா சொல்றாங்க. அந்த எப்ஸ்டைன் ஃபைல் ஒரு காரணமா சொல்றாங்க, அத்தானி மேல வழக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊகங்கள் தான். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அரசு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அதுக்கு இருக்கு. அப்படி ஒரு பதில அது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்ததுக்கு அப்பாவது உக்ரைன் போறப்ப நம்மளால வெற்றிகரமா செயல்பட்டதுக்கு காரணம் ரூபாயில எண்ணெய் வாங்கினது இல்ல மாற்று நாணயங்கள் வாங்கினது முடிவுக்கு வந்தோம்னா, நாம இப்போ அந்த அந்த பலன்களை மக்களுக்கு அளிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சூழலுக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் அந்த ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கின எண்ணெயை நிறுத்தினதான் முக்கியமான காரணமா நம்ம சொல்ல முடியும். அதுவும் குறைவான சலுகை விலையில வாங்கிட்டு இருந்தோம். அப்படி குறைவான சலுகை விலையில வாங்கின ஒரு எண்ணெயை மக்களுக்கு கொடுக்காத முதல் தப்பு, அதை வாங்கிட்டு இருந்த நிறுத்தது ரெண்டாவது தப்பு. அப்போ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குத்துதே கொடியுதுன்னு நம்ம அழுறோம் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படி ஒரு டாலர் நெருக்கடி அப்படின்றது உண்மையிலே இது ஏதோ இயல்பா ஏற்பட்டது அல்ல, நம்ம சொந்த செலவுல வச்சுக்கிட்ட சூனியம் அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும் நாம. அப்போ இதுல இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்றது அடுத்த கேள்வி. இப்போ ஏன் பிரச்சனை இருக்கு? ஆமா, பாதிப்பு இருக்கு. முதல்ல எப்படி தீர்க்கிறது? இப்ப தீர்க்க முடியாது. ஏன் இவங்க மறுபடியும் போலாம் இல்லையா? முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நீங்க நாங்க எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ரஷ்யாட்ட போய் நாங்க உங்கள்கிட்ட மறுபடியும் என்ன வாங்குறோம் அப்படின்னு சொல்லி போகலாம் இல்லையா? ஏன் போகல அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. அரசு நம்மளை விலையை நீங்க பயன்பாட்டை குறைச்சிங்கன்றதுக்கு பதிலா இப்படி அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாமே தைரியமா. நம்ம நாங்க மறுபடியும் ரஷ்யா கிட்ட பேசி இங்க எண்ணெய் வாங்குறோம் அப்படி சொல்லி போகலாம், மாற்று எண்ணெயில வாங்கலாம். இப்ப சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்தது, யுவான்ல நம்ம நிறுவனங்கள்ல எண்ணெய், அதாவது டாலருக்கு பதிலா யுவானை கொடுத்து வாங்குறதா செய்தி வந்தது. அந்த செய்தி அப்போ யுவான்ல இந்த பயன்பாட்டை கூட்டணும் அப்படின்னா டாலர் பயன்பாடு குறைஞ்சிடும் இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை ஏன் செய்ய மாட்டேங்குது அரசு? அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத மக்கள் கேட்கணும், அரசு பதில் சொல்லணும். நம்ம சொல்ல முடியாது. அது மக்களா இருந்து நம்ம கேள்வி கேட்கலாமே தவிர பதில் சொல்ல வேண்டிய அரசு ஒன்றிய அரசு தான். அதுதான் அது பதில் சொல்ல வேண்டிய இருக்கு. அப்போ இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது எதுல இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம டாலருக்கு பதிலா மாற்று நாணயங்கள், சொந்த நாணயமோ இல்ல மாற்று ரூபலோ இல்ல யுவனோ இல்ல வேற எந்த நாணயத்தில் நம்ம வாய்ப்பு இருக்குதோ அந்த வாய்ப்பு நோக்கி நகர்றதா இதுக்கான தீர்வு. முதல் கட்ட தீர்வா இருக்கும், தற்காலிக தீர்வா தான் இருக்கும். இப்ப நிரந்தர தீர்வு முதல்ல இறக்குமதியை குறைக்கிறதா நிரந்தர தீர்வு. இறக்குமதியை எப்படி குறைக்க முடியும்? மாற்றுறதுக்கான உற்பத்திக்கு இருக்கணும் நம்ம. அதாவது எரிபொருள் உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய முதலீடுகள் செய்யணும். இப்பதான் மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், நீங்க டாலரை பதிலா எண்ணெயை ரூபாயில வாங்குறீங்க. முதல்ல அந்த பலனை மக்களுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் செலவு பண்ற அளவு அதாவது எரிபொருளுக்கும் மற்ற பொருளுக்கும் செலவு பண்ற அளவு குறைஞ்சி அந்த பணத்தை மற்ற பொருளாதார நடவடிக்கை, அதாவது பொருளை வாங்குறதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது மல்டிபிளேயர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ சந்தையில தேவையை கூட்டி போதுமான அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு பொருளாதாரத்தை மீட்சிக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனா அப்படி நம்ம அரசு செய்ய தவறிடுச்சு. அதன் பிறகு அந்த ரூபாய் என்ன பண்றது சொல்லி ரஷ்ய அரசு கேட்டுட்டு இருக்குது. அப்போ அந்த ரூபாயை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், அந்த எண்ணெய்க்கு பதிலான மாற்று உற்பத்தியில ஈடுபடுத்தி இருக்கணும், அந்த பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணியிருந்திருக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சோம்னா நம்ம எதுவுமே செய்யல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா அந்த வந்த வருமானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு பங்கு சந்தையில கொட்டி, அப்போ அந்நிய முதலீட்டாளர் வெளியேற அந்த பங்குகளை வாங்கி அதோட அந்த மதிப்பு கீழே விழாத வகையில் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ இந்த பக்கம் அதாவது ரூபாய் வெளியில வரும், இதை கொண்டு போய் பங்கு சந்தையில போடுவாங்க, பங்கு சந்தையில உயரும், அங்கிருந்து டாலர் வெளியேறும், மறுபடியும் இந்த ரூபாய் இங்கே ஏதாவது ரஷ்யா கிட்டே வாங்குற ரூபாயை கொண்டு போய் அதுல கொட்டி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த பங்கு சந்தை நிலை நிறுத்துவாங்க. அப்போ அதுக்கு பதில் ஒரு வேலையை செஞ்சாங்க. இது மூலமா வந்த வருமானத்தை இப்ப பாத்தீங்கன்னா $1 trillion மத்திய வங்கி அரசு கிட்ட கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த பணம் எங்க போகுது, யாருக்கு போகுது? இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெரு நிறுவனங்களுக்கு கொடுத்த வரி விலக்கு,
முன்னாடி அதாவது 2019 கொடுத்த வரி விலக்க இப்ப வரைக்கும் விலக்கிக்கல. நம்ம மேல வந்து வரி மேல வரியாவும் அந்த தொடர்ந்து இப்ப 3 ரூபாய் உயர்த்திருக்காங்க, பெட்ரோல் விலையை உயர்த்துறாங்க இல்லையா? ஏன் அந்த பெருநிறுவனங்கள் மேல ஒரு 2% வரி போடக்கூடாது? எங்க மேல 3% வரி போடுறீங்க, 3 ரூபாய் வரி விதிக்கிறீங்க, ஏன் அவங்க மேல ஒரு 2% போடக்கூடாது? அந்த அரசு அதை செய்யல. அப்போ நம்ம கிட்ட இருந்து வருமானத்தை கூட்டுறதாங்களே தவிர அவங்க கிட்டே இருந்து வாங்கி அரசோட வருமானத்தை கூட்டுறத அரசு வந்து செய்ய மாட்டேங்குது. ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னு மக்கள் தான் மறுபடியும் கேட்கணும். நம்ம கேட்கறதுக்கு ஒரு அரசு, நம்மளுடைய இந்திய பிரஜை நம்ம கேட்கலாமே தவிர எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இப்போ மறுபடியும் இப்ப நிரந்தர தீர்வுக்கு மாற்று உற்பத்தி அவங்க செய்யல, அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் போகல. அப்ப மாற்று உற்பத்திக்கு இவங்க முதலீடு செஞ்சாங்க அப்படின்னா இந்த பொருளாதார டாலர் நெருக்கடிக்கு மட்டும் இல்ல, பொருளாதார நெருக்கடிக்கும் அதுதான் தீர்வு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. எப்படி அது தீர்வா இருக்க முடியும்? இதை கண்ண கண்ண சொல்றது இல்லை, இது சுமந்திர காலிப்போடு நம்ம சொல்றது கிடையாது. இப்ப அரசு வந்து முதலீடு செய்யுது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு மாற்று எரிபொருளுக்கு விவசாயிகளுக்கு நீங்க வந்து ஒரு 10 விவசாயிகள் கூட்டா வந்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்களுக்கு சோலார் பேனலை வந்து நாங்க உங்க நிலத்துல பண்றோம். நீங்க நிலத்துல அங்க இருக்கிற நிலத்தை பயன்படுத்திக்கிட்டு வேற ஏதாவது உற்பத்தி பண்ணி ஒரு தாவரமோ இல்ல ஒரு நெல்லோ இல்ல வந்து ஒரு காய்கறியை உற்பத்தி செஞ்சு நீங்க சந்தையில பயன்படுத்திக்கலாம். நாங்க வந்து அதுக்குள்ளேயே நாங்க இந்த மாதிரி சோலார் பேனலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அதுக்கான வாடகை உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படி சொல்லி ஒரு அரசு திட்டம் அறிவிக்கலாம் இல்லையா? அப்போ நிலம் உங்களுது, முதலீடு அரசோடது. அது மூலமா என்ன பண்ண முடியும்? வர வருமானத்தை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க, நான் கொஞ்சம் வித்து அதன் மூலமா வர வருமானத்துல அரசு கொஞ்சம் வரியை எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பலன்கள் வந்து பிரிஞ்சு போகுன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலாம் இல்லையா? ஒரு 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 முதலீடு முயற்சி செய்யலாம் இல்லையா? நம்ம வந்து நிறைய பாம் ஆயில வந்து இறக்குமதி பண்றோம். நம்ம கிட்ட நிலம் இல்லையா? நம்ம கிட்ட வந்து ஆள்கள் இல்லையா உற்பத்தி பண்றதுக்கு? ஏன் நிறைய வந்து மாற்று இந்த மாதிரி எண்ணெய் வித்துகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எள்ளு, இந்த மாதிரி கடலை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய உற்பத்திக்கு நீ அனுமதிக்கலாம். நாங்க உங்கள்கிட்ட நிறைய காசு கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கு வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறோம், நாங்க 600 ரூபாய்க்கு வாங்குறோம். எல்லாரும் நீங்க வந்து பயிரிடுன்னு சொல்லலாம் இல்லையா? எங்கள்கிட்ட விவசாயிகள்கிட்ட சொல்லலாம் இல்லையா? அதுவும் வந்து ஒரு ஒரு உற்பத்தி பெருக்கும் இல்லையா? அது மூலமா நிறைய வந்து முதலீடு செய்வாங்க. அதுக்கான உற்பத்தி பெருக்கும், விவசாய தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இல்லையா? செய்யல. இன்னும் அதே மாதிரி மின்னணு சாதனங்கள் வந்து இங்க இறக்குமதி பண்றோம் அப்படின்னா சீனாட்ட இருந்து இறக்குமதி பண்றோம். நம்ம சொந்த நாட்டுல நம்மளுடைய மின்னணு உற்பத்திக்கு தேவையான அந்த அதாவது அந்த முதலீடுகளுக்கு வந்து நம்ம வந்து விலக்கு கொடுத்துருக்கோம். அதாவது முன்னாடி வந்து நிறைய வரி தடை ஏற்படுத்தியிருந்தது சீனா கிட்ட. எப்போ எல்லை பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால வந்து உங்களுக்கு வந்து முதலீடு நேரடியாக நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி தடை வச்சிருந்தோம். சமீபத்துல அரசு வந்து அதை நீக்கிருக்கு. அதுக்கான ஒரு முயற்சியை செஞ்சிருக்கு. ஆனா அது ஒரு தீர்வா இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. குறுகிய காலத்துக்கு வேணா கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர உண்மையில என்ன பண்ணணும், நீங்க ஆராய்ச்சிக்கு தேவையான முதலீடுகளை அரசு செய்யும். நிறைய ஆராய்ச்சி கூடங்களை திறந்து நிறைய வந்து அறிவியலாளர்களை வந்து அங்க பணியமர்த்தி அங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த சொந்தமா வந்து மின்னணு உற்பத்தியை ஈடுபடுத்துறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்துறோம். அதுவும் என்ன பண்ண முடியும், நீங்க வந்து நிறைய தோழர்கள் வேலை கிடைக்கும். அதன் மூலமா வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீச்சி நோக்கி போகும். அப்போ ஒரு தற்சார்பு நோக்கி இந்த அரசு நகர்றது. இந்த எல்லா இறக்குமதிக்கும் மாற்றா சொந்தமா நம்ம வந்து பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான முதலீடுகள்ல அரசு நிறைய முதலீடு செய்யறது, அதன் மூலமா பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்றதுதான் இதுக்கு தீர்வா இருக்கும். ஆனா எங்க அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வெளியில போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லுது. வீட்டுக்குள்ளே இருந்தா சோறு யாரு போடுறது அப்படின்னு சொல்லி அரசு சொல்லல. இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ மக்கள் வந்து நீங்க வந்து வெளிநாட்டு பயணங்கள் இதை வந்து தவிர்த்துருங்க, அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, இதெல்லாமே சொல்றாரு. டாலருடைய பற்றாக்குறை இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா அரசுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இப்போ அம்பானி அவர்கள் வந்து அமெரிக்காவுல ஒரு $300 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றதா நம்ம செய்தியை பார்த்தோம் இல்லையா? அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல? எப்படி சொல்ல முடியும்? ட்ரம்ப் பகைச்சிக்க முடியுமா? இல்ல ட்ரம்ப் எதிர்த்து பேசுற அளவுக்கு நமக்கு அவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியல. ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அவ்வளவு எளிதா சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டாலர் பற்றாக்குறையால நம்மளை வந்து நீங்க அதை குறைச்சிங்க இதை குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அவங்க மேல ஏன் வந்து ஒரு வரி போடலன்னு கேட்கல. பத்தாயிரத்துக்கு நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்திய உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய முதலாளிகளா இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில முதலீடு பண்றதுக்கு பதிலா அமெரிக்காவில போய் முதலீடு பண்றாங்க. இப்ப கூட சமீபத்துல பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதானி கூட அங்க முதலீடு செய்ய போறதா சொல்றதா செய்தி வந்திருக்கு. அப்போ இங்க உற்பத்தியில ஈடுபடுறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் அவங்க தயங்குறாங்க. அமெரிக்காவில போய் உற்பத்தி செய்யறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கு அங்க போறாங்க அப்படின்னா, அப்ப எந்த பணம் போகும்? ரூபாயில கொண்டு போய் அங்க வாங்க முடியும், நீங்க டாலர்ல தான் வாங்க முடியும். அப்போ இங்க இருந்து ஏற்கனவே டாலர் வெளியேறிக்கிட்டு இருக்கு. இவங்களும் டாலர் ஏதாவது ரூபாயை டாலரா மாத்தி எடுத்துட்டு போயிட்டு 100 நாள்ல முதலீடு பண்ணாங்க அப்படின்னா
மேல மேல ரூபாய் கீழே விழறதும் இங்க வந்து டாலர் பற்றாக்குறை இன்னும் தீவிரமடையதான் நோக்கிதான் போகும். ஆனா அதையெல்லாம் எந்த அரசு ஏன் தடுக்க கூடாது, அதை இல்லைன்னு அறிவிக்க கூடாது நமக்கு தெரியல. அது வந்து ஒரு அறிவிப்பு தானே, நாங்க என்ன செய்யலன்னு கூட சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியும், பொறுத்தர் தான் பார்க்கணும். ஆனா இப்ப அரசு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்றாங்க, எதுக்கு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதன் மூலமா ஏற்படக்கூடிய பொருளாதார சுருக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும்? இன்னொரு பக்கம் அதாவது ஸ்டிக்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னா, ஏற்கனவே தேவை கூடிக்கிட்டு இருக்கும் போது பொருளோட தேவைக்கு தகுந்தாலும் போல உற்பத்தி விரிவடையும், அதாவது பெருக்கமடையும் அப்படின்றதுதான் சந்தை விதி. ஆனா இப்ப சந்தையில பாத்தீங்க அப்படின்னு எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் விற்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா மக்கள் வாங்குறத குறைச்சிட்டு இருக்கிறாங்க. வாங்குறத குறைச்சிட்டு மக்கள் வாங்குறது வந்து குறைச்சிட்டாங்களா? அதுதான் அதை காட்டுது. அந்த 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 சமிக்கை எதை காட்டுது அப்படின்னா அதுதான் காட்டுது. அப்ப மக்கள் வந்து ரொம்ப அத்தியாவசியமா வாங்கக்கூடிய பொருள்களை கூட வாங்குறத குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அது காமிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ ஏற்கனவே தேவை குறையுது அப்படின்னா இவங்க உற்பத்தியை குறைக்கணும். உற்பத்தி குறைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே 10 பேரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து 100 பொருளை உற்பத்தி செஞ்சீங்க அப்படின்னா இப்ப 5 பேரை வச்சுக்கிட்டு 50 பொருள் உற்பத்தி பண்ணா போதும் அப்படின்ற நிலைமை வரும்போது 5 பேர் அங்கேருந்து வெளியேற்றது தவிர வேற வழி கிடையாது. இப்ப ஏற்கனவே குறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இவங்க இன்னும் குறைச்சிங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் என்ன நடக்கும்? அந்த பொருளாதார சுருக்கத்தை நோக்கி தான் அது போகும். பொருளாதார சுருக்கத்தை நோக்கி மட்டும் போகாது. இப்ப நிறைய பேரால வந்து சந்தையில வந்து இப்ப நிறைய பேர் உற்பத்தி செஞ்சு வித்தாங்க அப்படின்னா போட்டி போட்டுட்டு இருக்கும்போது விலை குறையும். ஆனா இப்ப எல்லாம் உற்பத்தியாளர்கள் சந்தை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தான் சந்தையில இருக்காங்கன்னா அவங்க சொல்றதா வேலை. அப்ப என்ன நடக்கும்? இருக்கிற பொருள் இருந்து மேல் நோக்கி போகும், குறையாது. அப்ப வேலை வாய்ப்பு குறையிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பணவீக்கம் அதிகரிக்கிறது இன்னொரு பக்கம் அப்படின்றத நோக்கி அது நகர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை கூட்டுமே தவிர குறைக்காது. அப்போ இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம அமெரிக்க டாலரை அந்த அமெரிக்க அதிபருக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விட்டு வெளியேறி நம்ம சொந்தமா அது ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து மாற்று நாணயங்களுக்கும் மாற்று முதலீடுகளுக்கும் நம்ம வந்து வேகமா வந்து நகர்றது, முக்கியமா சொந்த தற்சார்பு நோக்கி நகர்றது, அதுக்கான உற்பத்திக்கு அரசு முதலீடு செய்வது, அப்படியான திட்டங்களை வகுக்கிறது, புதுமையான திட்டங்களை வகுக்கிறது அப்படின்றதான் இதுக்கு தீர்வு. இப்ப அரசு இந்த செய்யற விஷயங்கள் தற்காலிகமா ஒரு வேலை தீர்வு கொடுக்கலாம், அந்த டாலரை மிச்சப்படுத்தலாம். ஆனா நீண்ட கால நோக்கில அந்த இந்திய மக்களுக்கு கடுமையான நெருக்கடி தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கப்புறமா இந்திய மக்கள் வந்து ஒருவேளை அரசாங்கம் எந்த தீர்வும் கொடுக்கல அப்படின்னா அவங்களே ஏதாவது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில? என்ன வழி? எல்லாரும் இப்போ ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கொரோனாவுக்கு பிறகு தொழிற்சாலையில வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தகவல் வந்தது. எல்லாம் புள்ளி விவரமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகள் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா அரசு அந்த கட்டட வேலைகளை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதை ஏத்துப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியா இந்த மாதிரி உடல் உழைப்பாளர்களுக்கு அதிகமான வேலையாக்க கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அது கட்டட வேலைகள் தான். அதையும் அரசு நிறுத்துறாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுடைய பிரச்சனை கூட தான் செய்யும். அப்ப எங்க போவாங்க? எல்லாரும் நேரா எல்லாம் விவசாயத்தை நோக்கியும் கிராமத்தை நோக்கி தான். இப்ப எப்படி வந்து கொரோனா காலத்துல வந்து அணியா படையெடுத்து அவங்க எல்லாம் கிராமத்தை நோக்கி போனாங்களோ அதே போல நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்ட், அதாவது ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னா விவசாயத்திலிருந்து தொழிலாளர்கள் வெளியேறி தொழில்துறையை நோக்கி போறது, அங்க வந்து வேலைவாய்ப்பு பெறுவது, அப்புறம் வந்து அதை நோக்கி வாழ்க்கை முன்னோக்கி போகிறது அப்படின்றதுதான் பொதுவா உலகம் முழுக்க இருக்கிற ட்ரெண்ட். அதுதான் ஒரு பாதை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய வளர்ச்சின்றது முன்னோக்கி போகும், இது பின்னோக்கி போகிறதான் காமிக்குது. மக்கள் வந்து வேற வழி இல்லை, அங்கதான் போய் ஆகணும், வயிற்று நிரப்பி ஆகணும் இல்லையா? அப்போ வந்து நீங்க எல்லாம் வெளியில பார்த்துட்டு அங்க கார் ஓடுது பைக் ஓடுது சொல்லி நம்ம வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடிவு பண்ணா அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். ஆனா எவ்வளவு பேர் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, மீடியால என்ன பண்றாங்க அப்படி சொல்லி நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அது இங்கதான் போவாங்க. எல்லாரும் விவசாயத்தை நோக்கி போறதும் அங்க போயிட்டு ஏதோ வயிற்று நிரப்பிட்டு வாழறது அப்படின்றத நோக்கி தான் போவோம். இன்னும் கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏர்டெலோட இந்த அர்ப்புன்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் இன்கம் பர் பர்சன் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா சமீபத்துல குறைஞ்சிருக்கு. அது எதை காட்டுது அப்படின்னா இந்த இணையதள பயன்பாடு குறையிறத காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எஃப்எம்சிஜியோட பொருள் விற்பனையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இணையதள பயன்பாடும் குறையுது அப்படின்னா மக்களுடைய வருமானம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகும் அப்படின்னா தன்னுடைய தேவையை குறைச்சிக்கிறது, மக்கள் வந்து தன்னுடைய தேவையை குறைச்சிக்கிறது, ஏதோ வெந்ததை தின்னுட்டு வாழறது அப்படின்றத நோக்கி தான் நகர்றதா தான் அது இருக்கும். வேற எந்த வழி இல்லை. வேற என்ன வழி இருக்க முடியும்? அவங்கள்ட்ட என்ன மூலதனம் இருக்குதா? அவங்க முதலீடு செஞ்சு ஒரு தொழில் பண்றது? அவங்கள்ட்ட முதலீடும் கிடையாது, வெறும் உடல் உழைப்பு மட்டும்தான் இருக்கு. உடல் உழைப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எங்க வந்து வாங்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து விற்க முடியும் உடல் உழைப்ப. அப்போ எங்கேயும் யாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுட்டு ஏதோ
அந்த ரேஷன்ல கிடைக்கிற பொருளை வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ தவிர ஒரு வழி இருக்காது. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த போரை வந்து திரும்ப எப்படியாச்சும் நிறுத்தணும்னு சொல்லி அமெரிக்கா வந்து பல முயற்சிகள் எடுத்தாங்கன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு மேல அமெரிக்கா வந்து போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதுதான் நமக்கு சமிஞ்சை எல்லாம் தெரியுது. பட் இருந்தாலுமே அந்த ஹார்மோஸ்ல வந்து அந்த முற்றுகையா இருக்கட்டும், இப்போ இந்த பிரச்சனைக்குமே முக்கியமான காரணம் அந்த மேற்காசிய விஷயங்கள் தான் சொல்றாங்க. இது ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி தெரியுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது வந்து ஒரு அதான் சொன்னோம், நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு சகதியில சிக்கிட்டாங்க, அவங்களால வெளியில வர முடியல அப்படின்றத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 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 சரியான தீர்வை கண்டறிஞ்சாதான் அதை விட்டு நீங்க வெளியில வர முடியும். இல்லைன்னா அதுக்குள்ளே நின்று உழட்டிட்டு தான் கிடக்கணும். அந்த உழட்டிட்டு இருக்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அதே சமயத்துல 60 கப்பல்கள் வந்து ஹெர்முஸ் நீரிணையை வந்து கடந்ததா செய்தி வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒன்னோட தொடர்புடையது. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹெர்முஸ் நீரிணை வந்து திறக்கிறது தான் 2 பேருக்கும் ஒப்புமைக்குள்ள விஷயம். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம முதல் முன்னிருந்த நிலையை நோக்கி நகர்த்துறது, அதாவது ஹெர்முஸ் நீரிணை திறக்கிறது தான் நம்ம 2 பேருக்கு நல்லதுன்னு சொல்லி 2 அதிபர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. அப்ப அதோட ஒரு தொடர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை அது ஒரு புரிதல் எட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த புரிதல் எவ்வளவு தூரம் வந்து நடைமுறைக்கு வரும், அது எப்படி தீர்வு நோக்கி போகும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கும். ஏன்னா போதுமான அளவுக்கு நமக்கு செய்திகள் வெளியில வரல, போதுமான தகவல்களும் யாரும் சொல்லல. அப்படி இல்லாத பட்சத்துல வெறும் ஊகத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம இன்னும் ஒரு வாரத்துல பேசணும்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கும் மிக ஆழமாக பதில் நினைக்கிறேன். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.